சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, தியானம் செய்வதன் பலன் என்ன? தியானம் என்றால் என்ன? நிறைய பேர் குழப்பிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனையும் தியானமும் ஒன்று இல்லை. பிரார்த்தனை வேறு, வழிபாடு என்பது வேறு, தியானம் என்பது வேறு. பிரார்த்தனை என்பது இறைவனிடம் தன்னுடைய நிறை குறைகள் எல்லாவற்றையும் ஒரு மனதாக இறைவனுக்கு மட்டுமே தெரியும் வண்ணம் செய்வது பிரார்த்தனைகள். எனக்கு இப்ப இந்த மாதிரி நான் சென்ற ஜென்மத்தில் என்ன செய்தேனோ தெரியவில்லை, எனக்கு இப்படிப்பட்ட பிறப்பு வந்தது, ஐயா என்னை உய்வித்து அருளுங்கள் என்று சொல்வது பிரார்த்தனை. வழிபாடு என்பது இனிமேல் நாம் செய்த தவறுகளை எல்லாம் மனதில் கொண்டு இனிமேல் நாம் அடுத்த ஜென்மத்திலும் புனர்ஜென்மத்திலும் உய்வு பெறுவதற்கு நிறைய வழிபாடுகள் இறைவனை மனதில் நிறுத்தி செய்து கொண்டே இருந்தால் புண்ணியமாவது கிட்டுமா என்று செய்வது வழிபாடு. தியானம் செய்வது என்ன? மனதை தன்னுள் தனக்குள் கட்டுப்படுத்தி இழுத்து பிடித்து ஒரு நிலைப்படுத்துவதற்கு முயற்சிப்பதுதான், அந்த பயிற்சி தான் தியானம். மனதை எங்கேயாவது கட்டுப்படுத்த முடியுமா? நீ பிடித்து இழுக்க 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 அது வேறு திசையில் பயணித்து கொண்டே இருக்கும். எந்த திசையில் எப்படி போகிற மனம் தரிகெட்டு பறக்கும் நிலை கொண்டது. அப்படி பார்க்கும்போது மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அது ஒரு நிமிடத்தில் ஒரு செகண்ட் அது நிற்கவே நிற்காது. அடுத்து 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 ஒன்று பழமையே பற்றி கொண்டு நிற்கும். ஃபாஸ்ட்லியே ஓடிக்கிட்டு இருக்கும். நினைதெல்லாம் நினைச்சு 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 நடந்ததெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாத்தையும் அசை போட்டு கொண்டே இருக்கும். இல்லையா? அடுத்த வருடம் என்ன நினைக்க போகிறது? இந்த மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், அது என்ன ஆயிற்று, அது என்ன ஆயிற்று, இது என்ன ஆயிற்று, இதுதான். ஆனால் இந்த மனம் என்பது மிகவும் கஷ்டமானது. கந்தகுரு கவசத்தில் கூட பாடல் பாடியிருக்கிறார். மனதை பற்றி எப்படி விமர்சிக்கிறார்கள் பாருங்க. மனதை வளர்த்தும் வழி தெரிந்திலே நான் அப்படின்னு ஒரு வரி வருகிறது அந்த கந்தகுரு கவசத்தில். மனதை அடக்க வழி என்று மறுகிறேன் நான், எனக்கொரு பாதையை லைன் வந்துகிட்டே இருக்கு. எனக்குள்ளே வைத்திட்டேன் நற்றம் தீர்த்தென்னை இரட்சித்திடுவீரே கந்தா சரணம் கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் குருபரா சரணம் உருமுகா சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம் பாடுகிறார்களா? மனதை அடிக்கும் வழியே தெரியவில்லை. அதனால்தான் அவை பிராட்டி அப்பொழுதே பாடிவிட்டார்கள். அப்பொழுது இந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அது அடங்குமா என்று கேட்டால், மனசே வெடிச்சிடும் போல இருக்குதுப்பா, அவ்வளோ தீவிரமா இருக்கு அப்படி சொல்றீங்க. மனதை அடக்க முயன்றால் அது வெடித்துதான் போகும். அதற்காக தான் அடுத்து 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 கிரியா யோகம் என்றெல்லாம் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது ஏன் பயிற்சி பெற வேண்டும்? மனதை சிறுக 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 கைப்பற்ற முடிகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். கைப்பற்ற முடியுமா? பயிற்சி செய், முயற்சி செய், அடம் வேண்டும், திடம் வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது தியானம் என்பது என்ன? இதுக்கெல்லாம் கொஞ்ச நாளுக்கு 1800 சொச்சத்துலதான் இந்த மெடிடேஷன் என்ற ஒரு வார்த்தையே வருகிறது. சித்தர்கள் கண்டுபிடித்தது பல்லாயிரக்கணக்கான முறையில் உள்கடந்து பார்த்து தியானித்து அவர்கள் பஞ்சாங்கம் பலவிதமான காலங்களையே கையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மெடிடேஷன் என்ற வார்த்தை தியானம் பயிற்சியாக மாறுகிறது. இதை பயிற்சி செய்ய தியானம் என்றால் என்ன? முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வேறு ஒன்றும் இல்லை. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், செயல்பாடு எல்லாவற்றையும் ஒரு செயல் செய்யும் போது அதனுள்ளேயே போய்கொண்டே இருந்து நிலைநிறுத்தி கண்டுபிடிக்கிறோங்க. அதுதான் தியானம். நாங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக தான் இருந்தோம். அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ரேங்க் கார்டு போடுற வேலையிலிருந்து ஏதோ ஒன்றை நாம் எழுத முயலும் போது, ஒரு ப்ராஜெக்டை முடிக்கும் போது அதனுள்ளேயே நேரம் கடந்து செல்வது கூட தெரியாமல் மூழ்கி போய் இந்த வேலையை முடிக்க வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும். அங்கு உண்ணும் உணவிற்கான பெல் அடித்து இருப்பார்கள். ஐயோ, மணி 1:15 ஆகிவிட்டதா, 1:30 ஆகிவிட்டதா, இதனுள்ளேயே மூழ்கி விட்டேன். அதுதான் தியானம். சரிகிறதா? ஒன்றை பற்றி அதை நன்றாய் கொன்று. ஆனால் மனம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் செய்யும் செயல்,
நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடம்பு எல்லாம் ஒரு நிலைப்பட்டு ஒரு செயலில் நிற்கிறதே, அதற்கு பெயர்தான் தியானம். அப்போது ஒன்றை பற்று அதை நன்றாய் பற்று, அளவுக்கு அதிகமான சாமிகள் இருக்கிறதே என்று சொல்கிறீர்கள். உனக்கு பிடித்த உன்னுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உனது குலதெய்வம், உனக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அதை பற்றி கொண்டு ஒன்றை பற்று அதை நன்றாய் பற்று, அதற்குரிய வழிபாடுகளை செய், அதை மனதில் நினைத்து தியானம் செய், உனக்குள்ள ஒரு ஒன்றி இருப்பார். சரியா? ஆனால் மனம் அடங்குகிறதா என்று கேட்டால், மனம் ஜீவன், சிவன், திரும்ப சொல்கிறேன், ஜீவன் சிவன். இந்த சின்முத்திரை எப்படி வந்தது என்று தெரிகிறதா? இந்த ஜீவன், சிவனுக்கும் சீவனுக்கும் ஒரே ஒரு சுழிதான் வித்தியாசம். இந்த சின்முத்திரை எப்படி வருதுன்னா, ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணுத்தையும் பட்டுக்கினே நிக்குது இந்த ஜீவன். இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, மனதை, உடலை பற்றி நிற்கிறது மனம். இந்த உடலுக்குள் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் செல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இல்லையா? அந்த ஜீவன் தான் இவங்க. இது உடம்புக்குள் இருந்து கொண்டு நான் தான் இந்த உடம்பு என்று நினைத்து கொண்டு இந்த மும்மலங்களையே பற்றி நிற்கிறது ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் விடுத்து, ஆணவம் என்பது அறிவற்ற தன்மை, ஆணவம் என்பது அறிவற்ற தன்மை. இந்த ஜீவன் சிவத்தினுள் ஒடுங்கினால் இவை மூன்றும் காணாமல் போய்விடும். இதுதான் சின்முத்திரை என்று தெய்வங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்த்துகிறது, இப்படி இருந்தால் இப்படி வாழலாம். அப்பொழுது மனம் எப்படி உடம்பை பற்றி நிற்கிறது? மனம் நாற்கரணங்கள் இருக்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சித்தன் போக்கு சிவன் போக்கு, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சித்தர்கள் பாடுறாங்க, சித்தன் போக்கு சிவன் போக்கு அத்தனையும் அவன் போக்கு. எவன் போக்கு? சிவன் போக்கு. சரியா? அந்த 4 அந்தகரணங்கள் இருக்கிறது நம் உடலுக்குள்ளேதான். 5 அடுக்குகள் இருக்கிறது. பஞ்சபூத சேர்க்கை தான் இந்த உடம்பு, நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். மனதுதான் சந்திரன். உடம்பு சாப்பிடுகிறோம், அதனால் இந்த உடம்பு ஏற்படுகிறது, இது அன்னமய கோஷம். காற்று உள்ளே போய் வருகிறது, பிராணனை நாம் சுவாசிக்கிறோம், பிராணமய கோஷம். மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும், உடம்பை சார்ந்திருக்கிறது மனம், இது மனோமய கோஷம். காரணமய கோஷம், காரியமய கோஷம். 5 பஞ்சபூதங்கள் அடக்கம்தான் இந்த உடம்பு. நாம் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்பதற்கு காரணம், மனதை ஒருமுகப்படுத்த நம் செயல்களில் வீரியம் கூடிக்கொண்டே போகும். இத்தோடு நிற்கிறதா இந்த மனம்? தியானம் செய்வது, இறை சிந்தனையாகவே இருப்பது, எந்த ஒரு செயல் செய்தாலும் இறைவனுடைய நினைவோடையே செய்து கொண்டிருப்பது. இப்படி செய்து கொண்டிருந்தால் மனம் ஓரளவுக்கு வசப்பட்டு நம்மோடு வந்து கொண்டே இருக்கும். இந்த பிராணன் நம்ம உடம்பில் 9 வாசல்கள், கோட்டை வீடு 9 வாசல்னு அன்னைக்கே பாடி இருக்கிறாங்க இல்லையா? 5 நான் திரும்ப சொல்றேன், தொடு உணர்வு, கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் சுவாசிப்பது, வாயுணர்வு. இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்க, 5 புலன்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் வந்துருது. நவ துவாரங்களில் முக்கியத்துவமாக இருப்பது 2 காது, 2 கண்கள், 2 மூக்கு சுவாசிக்கிறது, மூக்கு 1, வாய் 2, 4, 6, 7, 8, 9 என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? மலத்வாரம், சிறுநீர் கழிக்கும் வழி, இது 2 தீ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே. அது கிடையாது. நாம் தியான பயிற்சி செய்து உள்கடந்து இறைவனை பற்றி நாம் நிற்கும் போது, நம்மளுடைய வாய் உள்ளே திறக்கும் போது மேலே அண்ணாக்கு தொங்குகிறது இல்லையா? அதுதான் அண்ணாமலையார். நான் முன்பு சொல்லியிருந்தேன், மூக்குதான் நந்தியம்பெருமான் சொல்லியிருந்தேனா, நேராக இவரிடம் பர்மிஷன் வாங்கிக்கணும். மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, நாடி சுத்தி எல்லாம் பண்ணா இறைவனை இங்க காணலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்படி இருக்கும்போது இந்த அல்நாக்குக்கு உள்பகுதி, மேல் பகுதி 2 இருக்கு. அதுதான் குதம், குய்யம். எல்லாமே இந்த தலைக்குள்ளேயே அடங்கிவிட்டது. அதனால்தான் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரியா? இந்த குதம், குய்யம் என்பது, நான் இப்பொழுது இறந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளலாம். நெருப்பு என்று சொன்னால் சுடாது இல்லையா? இறந்து விட்டால் ஏன் அந்த 2 கால்களை, விரல்களை கட்டுகிறார்கள் என்று தெரிகிறதா?
முட்டி மோதி பார்க்கும். இந்த தியான பயிற்சி எல்லாம் செய்யாதவங்க இறைவனை எப்படியாவது நாம் காண வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், ஏதோ ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். அது எதுவுமே செய்ய முடியாது. இறைவன் ஆலயம், ஆன்மா பற்றி லயமாகும் இடம் ஆலயம், பற்றியிருக்கும் இடம் அதுதான். அங்கு சென்றாவது நம்மை நாமே சுற்றி வருவோமே. நாம் தான், நம் உடம்பு தான் அங்கு கோயிலாக நிற்கிறது. மனமாவது லயமாகட்டுமே. ஏதோ ஒரு பயிற்சி. இப்படி செய்யாதவர்கள் இறை வழிபாடுக்கு முன்பு, வழிபாடு என்பது வேற, பிரார்த்தனை என்பது வேற, பயிற்சி என்பது வேற. திரும்ப திரும்ப சொல்றேன், தியான பயிற்சி என்பது வேற. இப்படி நாம் பயன்படுத்தி அந்த குதம் குய்யம்ங்கிற 2 வாயில்களை நாம் திறந்தால்தான் நம்மளுடைய ஆத்மா வெளியில் போகும்போது, உயிர் பிரியும் போது, சாகும்போது முட்டி 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 பார்க்கும். திறக்க வழி இல்லை. சரிதா? அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கண் வழியாகவோ, காது வழியாகவோ, மூக்கு வழியாகவோ, வாய் வழியாகவோ இது போனா கூட பரவாயில்லை. முட்டி மோதி பார்த்து விட்டு எதன் வழியாக? கீழ் வழியாக வெளியே பிரிந்து விட்டு, ஐயையோ தெரியாமல் இந்த விடலை விட்டு விட்டேன்னா, எப்படியாவது உள்ளே பூந்து விட வேண்டும், பல வகைகளில் முயற்சி செய்யும். உள்ளே பூர பார்க்கும், அழுகும். அப்பொழுதுதான் அவர்கள் 2 கால் கட்ட விரல்களை சேர்த்து கட்டி விடுகிறார்கள். முயற்சி செய்து பார்க்க முடியாது. அப்பொழுது முயற்சி செய்வது இப்போதே முயற்சி செய். பயிற்சி செய். அடம் வேண்டும், திடம் வேண்டும். கொஞ்சமாவது மனசை ஒருநிலைப்படுத்த நாம கற்றுக்கொள்ளணும். சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இறை சிந்தனையா செய். நான் அவன் அப்படி சொல்லிவிட்டானே, இவன் இப்படி செய்து விட்டானே, இறைவன் பார்க்கவில்லையா, இறைவனுக்கு கண் இல்லையா, நமக்கு தான் கண் இல்லை என்று முன்னாடியே சொல்லிட்டேன். மனதை அலைப்பாய விடாதீர்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனிடம் நம்பி நம் பிரார்த்தனைகளை இறைவனை மட்டுமே நினைத்து நாம் பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுதான் நாம் கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? அவற்றில் அப்படி இருந்தும் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? மாறவா போகிறது? கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். கொஞ்சமாவது மனம் அசையும். சரியா? இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற தேவையே இல்லை. எதுவுமே எல்லாமே இந்த பொருள் உலகத்தில் இருந்து கொண்டு இதையே தேடி சென்று கொண்டில்லாமல் அருள் உலகத்தில் ஒரு பதவி உண்டு. பட்டம் பதவி தேவையே இல்லை. இங்க இருக்கிறதான் பட்டம் பதவி எல்லாம். அங்கெல்லாம் சாயுக்கியம் பெற்றிடுவேன், சத்தியம் சொல்கிறேன், சந்தேகம் இல்லை அப்பா. அதே கந்தகுரு கவசம் தான். சாயுக்கியம் என்றால் இறைவனை போன்றவையே ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படும். அதனாலதான் இந்த ஆணவம் கண்மம் மாயையை விடுத்து இந்த ஜீவன் சிவனை பற்றிவிட்டால் நாம் இறைவனுக்கு சமமாக இறைவனாகவே மாறி மோட்சம், முக்தி கிடைக்கும். சரியா? தியானம் என்பது என்னவென்றால், ஒரே செயலை மனம், புத்தி, சித்தம், செயல்பாடு, உடம்பு எல்லாம் ஒரு நோக்கில் ஒன்றாக செயல்பட்டு அதை நாம் முடித்து காட்டுவதுதான் தியானம். இறைவனுடைய அருள் இருந்தால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இப்பொழுது நான் ஒரு வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்றால் எனக்கு என்ன கட்டாயம்? சரியா? யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பெற்ற மறைபொருள் கூறு திருமூலர். இறைவன் என்னை நன்றாய் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு திருமூலர். தெரிந்ததை நாம் அனைவருக்கும் சொல்வோம். இந்த உலகம் உய்யட்டும், நாமும் மகிழ்ச்சியடைந்து மற்றவரையும் மகிழ்விப்போம். இறைவன் போகும் பாதையை கொஞ்சமாவது, இறைவனை பற்றும் பாதையை கொஞ்சமாவது எனக்கு தெரிந்ததை சொல்லி 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 கொஞ்சம் வழி காட்டுவோம் என்று ஒரு பெரிய நீதி ஒன்றும் இல்லை. இறைவனை நாம் பற்றுகிறோம். பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இறைவனை கூட ஓரளவுக்கு தான் பற்ற முடியும் இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு திருவள்ளுவர். அவரு அதுலயும் பூந்து விளையாடி இருக்கிறாரு. இறைவனையே பற்றுவதாக இருந்தால் கூட ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். ஈசனே ஆனாலும் சரிப்பா, அங்கேயும் பற்று வைக்காத. சரியா? இறைவனோடு நாம் ஒன்றி இருக்க வேண்டும். எந்த செயலும் இறை சிந்தனையோடு செய்ய வேண்டும். நல்ல எண்ணங்களால் நம் உடம்பை, நம் ஆறாவை சுத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்ய 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 நீ எதை பற்றுகிறாயோ அது உன்னை பற்றி நிற்கும். நீ பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்ட, பாசிட்டிவாவே எல்லாவற்றையும் நினைத்த உன்னை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே வருவார். நீங்க நெகட்டிவாவே நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமே போன உன்னை சுற்றி நெகட்டிவானவர்களே ஈர்க்கப்படுவார்கள். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதையே அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. சரியா? தியானம் செய்யுங்க, மனப்பயிற்சி செய்யுங்க, மனதை ஒருங்கிணைக்க ஒருமைப்படுத்த பாருங்கள். இறைவனை நாம் இன்னைக்கு கண்ணார கண்டு தரிசிக்கிறோமோ இல்லையா?
கடைசியாக ஒரு கனவிலாவது வந்து நிற்க மாட்டாரா என்று ஏங்கும் ஏக்கம் அவன்தான் நான் தாய் தந்தை. எங்க அப்பா அம்மா எங்கேயே இருக்க உப்பிலா மணியே, எங்கேயோ இருக்கிறியே, என்னை மட்டும் இங்க தனியா தவிக்க விடுறியே, நான் உன்னோடு வந்து சேர்வது எப்போது என்ற எண்ணம் உனக்கு வந்து விட்டால் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். அனைவருக்கும் இதை பகிர வேண்டும். சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை கிளிக் செய்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.